ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து யோசிச்சுட்ருக்கேன் கோயிலுக்கு போகலான்னு. ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போய். வீட்டிலேருந்து 15 நிமிஷம் தான் அங்கே கோயில். ஆனால் என்னமோ தெரியல, ஏதோ காரணத்தினால தடை ஆகிக்கிட்டே வந்துட்டுருக்குது. இன்றைக்கி ஒரு காரணம் கிடச்சிருக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு. எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டோ இல்லை சாமிக்கிட்ட வேண்டிட்டோ ஆரம்பித்தா அது நல்லபடியாக நடக்கும்னு. என் பெரிய பொண்ணுக்கு லேர்னர்ஸ் பர்மிட் கிடச்சிருச்சு. அதாவது லேர்னிங் டிரைவர்ஸ் லைசன்ஸ். இன்னிலேருந்து அவள் வண்டி ஓட்ட கற்றுக்க போகிறா. ஸோ வண்டி ஓட்ட கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே எல்லாரையும் காப்பாற்று, என் குழந்தைக்கு சீக்கிரமாக டிரைவர்ஸ் லைசன்ஸ் கிடைக்கணும், அவள் பத்திரமா வண்டியை ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் போட்டுட்டு வரலான்னு தான் இன்றைக்கி கிளம்பிட்டோம். நான் இன்றைக்கி கட்டியிருக்கிற சாரி இருக்கே இல்லைங்க, அந்த சாரி எங்கள் அம்மா கிட்டேருந்து சுட்ட ஒரு சாரி. என்ன தான் நம்மக்கிட்ட ஒரு 50-60 புடவை இருந்தாலும் நம்ம அம்மா கிட்டேருந்து சுட்ட சாரி கட்டுறது ஃபீலிங் இருக்கு இல்லைங்க, அது சொல்லவே முடியாதுங்க. என்னமோ அம்மாவே நம்மளை கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் என்ன மாதிரி வெளிநாட்டில் வெளியூர்லலாம் இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கின சாரியோ இல்லை அவங்க அம்மா கட்டின சாரியோ கட்டும்போது அது ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங். அது எல்லா பொண்ணுங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போகிறது சாய்பாபா கோயில். இதுதாங்க சாய்பாபா கோயில். பக்கத்துலேயே தான், ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் பாலாஜி டெம்பிளும் இருக்குது. பாலாஜி டெம்பிளில் நம்மள இந்தியா மாதிரி கோபுரம்லாம் வச்சுருக்கோம். சாய்பாபா கோயில் வியாழக்கிழமையில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மத்தியானமும் பூஜை பண்ணுவாங்க, ஈவினிங்கும் பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டமாக இருக்கும். சில டைம் பார்க்கிங்கே கிடைக்காதுங்க. ப்ளஸ் நம்மளே போயிட்டு ஆரத்தி எடுக்கலாம் சாய்பாபாவுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாலாஜி டெம்பிள். இது பாலாஜி டெம்பிள்னு சொன்னாலும் எல்லா சாமியுமே இருப்பாங்க. கணபதி, ஹனுமான், சிவன், கிருஷ்ணா, அப்புறம் பார்வதி, துர்காதேவி எல்லாருமே இருப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஹிந்து டெம்பிள். நான் எல்லா வியாழக்கிழமையும் சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டு இருந்த ஆள் தான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்போ வர முடியறதில்ல. ஆனால் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வருவேங்க. மனசு ரொம்ப டவுனாக இருந்தாலோ லோவாக இருந்தாலோ ஒரு குட் பாசிட்டிவ் எனர்ஜிக்காக, ஒரு குட் வைப்ரேஷனுக்காக நான் கோயிலுக்கு வருவேன். வெளிநாட்டில் இருக்கிறனால எப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த வாய்ப்பெல்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எல்லாருக்கும் சொல்லித்தருவேன். போகிற வழியில் ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என் குழந்தைங்களை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனதில்லை. இந்த சர்ச் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கம்தான். நான் அடிக்கடி போகிற ஒரு சர்ச்சு தான். ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே போனாலே ஒரு பயங்கர ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குங்க. எப்பெல்லாம் தனியாக இருக்கும், யாரும் இல்லை நம்ம கூடன்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த சர்ச்சில் உட்காந்துருவேன். என்னமோ யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு என்னமோ நம்ம எல்லாத்துக்குமே கடவுள்ன்றது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தானே. நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, யாருமே இல்லை, யாராச்சும் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற டைமில் கோயிலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ போய் எந்த கடவுளானாலும் அவங்கள ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணால் ஓகே, நம்ம கூட யாரோ இருக்காங்கப்பா, நமக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவா அப்படின்னு தோணும் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு என் பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு டிரைவிங் கிளாஸுக்கு வந்தாச்சு. நாங்களே தான் சொல்லித்தரோம். இவளுக்கு சீக்கிரமாக டிரைவர்ஸ் லைசன்ஸ் கிடைக்கணும், அவள் நல்லபடியாக ட்ரைவ் பண்ணணும்னு நீங்கள் எல்லோரும் ப்ளெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.